மக்களை இந்த வீடியோக்குள்ளே யார் யார் வரலாம் அப்படின்னு நான் முதல்ல தெளிவாக சொல்லிடுறேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா டிவிகே தொண்டர்கள் டிவிகேக்குள்ளே பேசுகிற ஒரு பர்சனலான விஷயம். மாற்றுக் கட்சி தோழர்களுக்கு எங்கள் கூட இந்த இரங்கலில் பங்கேற்கணும்னு சொல்லி ஆசை இருந்துச்சுன்னா நிச்சயமாக உள்ளே வாங்க. தயவு செய்து சொல்கிறேன், இதெல்லாம் இவெல்லாம் ஒரு ஆள் பேர் மோருன்னு சொல்லி எதுவும் கமெண்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ரிமூவ் பண்ணி விட்ருவேன். நான் தெளிவாக சொல்லிட்டு தான் வீடியோ பண்ணுறேன்னு. மொதல் விஷயம், இந்த வீடியோ பண்ணுறதுக்கு முன்னாடி இதற்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோவிலே பார்த்தீங்கன்னா சஜி அவர்களுக்கு நான் ஒரு இரங்கல் தெரிவிச்சுட்டு தான் என்னோடய வீடியோவே ஆரம்பிச்சிருப்பேன். பட் அந்த இரங்கல் மட்டும் எனக்கு போதுமானதாக இல்லை. ஏன்னா அந்த வீடியோ போட்டதுக்கு அப்புறமா நான் இணையத்துக்கு போகிறேன். இந்த மனிதனோட இறப்பு செய்தியை நிறைய பேர் பார்த்திங்கன்னா நிறைய விதமாக தகவல்களை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் பார்த்திங்கன்னா 5 மிக முக்கியமான தகவல்கள் என்னால் சேகரிக்க முடிஞ்சிச்சு. ஸோ இந்த வீடியோவில் நான் இரங்கல் அப்படின்னு தான் வைக்கலான்னு இருந்தேன். இந்த 5 தகவலை பார்த்தோன்னே இது இரங்கல்லாம் பண்ண வேணாமே, இந்த மனுஷன் இவ்வளோ தூரம் கட்சிக்கு உண்மையாகவும் நேர்மையாகவும் இருந்திருக்காப்புல, புகழஞ்சலி அப்படிங்கிற பேரே வைப்போம். பொதுவாக புகழஞ்சலி அப்படிங்கிறது யாருக்கு வைப்பாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பெரிய பெரிய தலைவர்கள் இறந்து போயிட்டாங்கன்னா புகழஞ்சலி செலுத்துவாங்க. ஏன்னா இவ்வளோ புகழ் இந்த மனுஷன்ட்ட இருக்குது, நான் இரங்கல் தெரிவிக்கலை, இந்த புகழை மறுபடியும் அந்த மனுஷனுக்கு செலுத்துகிறேன்னு சொல்லி புகழஞ்சலி செலுத்துவாங்க. அந்த மாதிரி மனிதர்களுக்கு எந்த விதத்துலையும் சலைச்சவர் கிடையாது சஜி அப்படிங்கிற அந்த நபர். ஸோ இவருக்கு நான் இந்த வீடியோவில் புகழஞ்சலி செலுத்துகிறேன். இவரை பற்றி தெரியலைன்னா இந்த 5 விஷயங்களை கேளுங்க. கேட்ட பிறகு இது உங்களை உடைக்கும் உருக்கும். அதை நான் சொல்லிவிட்டு இந்த வீடியோ ஆரம்பிக்கிறேன். புகழஞ்சலிக்கு தயாராகுங்க. வணக்கம், வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ முதல் விஷயம் மக்களே, ஸோ இவர் பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் இவரை பற்றி ஒரு செய்தி நான் பெரிய லெவலில் தேடினேன். இந்த செய்தியில் என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது விஜயண்ணா பார்த்தீங்கன்னா 6வது கட்ட மாவட்ட செயலாளர் நியமனத்தில் தான் சஜி அவர்களுக்கு மாவட்ட செயலாளர் பொறுப்பு கொடுத்தாங்க. ஏன்னா ஒவ்வொரு மாவட்டமாக வந்துக்கிட்டு இருக்காரு. அந்த மாவட்டம் பார்த்தீங்கன்னா 5 மாவட்ட செயலாளர்கள் நியமனத்தில் வரல, 6வது இடத்துல தான் வந்துச்சு. ஸோ 6வது இடத்துல பார்த்தீங்கன்னா விஜயண்ணாவோட டேபிள் முன்னாடி பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான ஃபைல் இருக்கும்போது திருநெல்வேலி வடக்கு மாவட்ட செயலாளர் அப்படிங்கிற இடத்துல, இந்த திருநெல்வேலி பாளையங்கோட்டை ரெண்டையும் சேர்த்து தான் திருநெல்வேலி வடக்கு மாவட்ட செயலாளர் அப்படிங்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பேர் ஒன்று இருக்குது. அந்த பேர் யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்தோணி சேவியர் அப்படிங்கிற பேர் இருக்குது. உடனே விஜயண்ணா டென்ஷன் ஆகிட்டார். சஜிக்கு தானே அந்த பொறுப்பை கொடுக்கணும், சஜியை தாண்டி இந்த பகுதியில் வேலை செய்கிறது யார், எதற்கு யாரோ அந்தோணி சேவியர்னு சொல்லி ஒருத்தர் பேரை போட்டிருக்கீங்க, என்ன இது அப்படின்னு சொல்லி விஜயண்ணா கொஞ்சம் காட்டமாக சில கேள்விகளை கேட்டார் அப்படிங்கிற ஒரு தகவல் கிடைக்குது. ஸோ அதற்கு பார்த்தீங்கன்னா நம்ம பொதுச் செயலாளர் என்ன ஆனந்த் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, சார் அது சஜி தான், பட் அவரோட சர்டிஃபிகேட்டில் அந்த பேர் தான் இருந்துச்சு, அதனால அஃபீஷியலாக இருக்கட்டுமேன்னு சொல்லி அந்த பேரை நாங்கள் மென்ஷன் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் விஜயண்ணா கூலாகி அவருக்கு மாவட்ட செயலாளர் விஷயத்தில் சைன் பண்ணியிருக்காரு. அந்த ஃபோட்டோ ஒன்று எடுப்பாங்கல்ல, மாவட்ட செயலாளர் போஸ்டிங் கொடுத்தோன்னு ஒரு ஃபோட்டோ எடுப்பாங்கல்ல, அந்த ஃபோட்டோ எடுக்கும்போது விஜயண்ணா சொல்லியிருக்காரு, என்ன சஜி உனக்கு வேற ஒரு பேர் இருக்குன்னே சொல்லவே இல்லை, இவ்வளோ நாளாக நம்ம பழகியிருக்கோம், கிட்டத்தட்ட 90கள்லேருந்தே விஜய் மக்கள் இயக்கத்தில் பயணிக்கக்கூடிய ஒருத்தர், இவ்வளோ நாளாக பழகியிருக்கோம், உனக்கு உன் பேர் சஜின்னு மட்டும்தான் நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன், உனக்கு வேறு பேர் இருக்குன்னே எனக்கு தெரியாதுப்பா அப்படின்னு சொல்லி விஜயண்ணா பர்சனலாக அவரை கலாச்சிருக்காரு. அந்த மாவட்ட செயலாளர் அந்த பொறுப்பு கொடுக்கக்கூடிய அந்த லெட்டர் பேர் கொடுக்கக்கூடிய விஷயத்தில் அந்த மனுஷனுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு போல், அதனால தான் தனியாக கூப்பிட்டு பேசிட்டு போயிருக்காரு. ஏன்னா அந்த மனுஷனை கூப்பிட்டு தனியாக பேசாத வரைக்கும் அந்த மனுஷன் யாருங்கிறது நம்ம தாவேக்காவை சேர்ந்த நிறையா பேருக்கு தெரியாது. ஓகே, பெரிய உழைப்பாளி போலங்கிறது இன்றைக்கி அவர் இறந்துட்டாருங்கிற செய்தி வரும்போது பெரிய உழைப்பாளி இறந்துட்டார் அப்படிங்கிற மாதிரி நம்ம கடந்து போயிருப்போம். விஜயண்ணா பார்த்திங்கன்னா இறங்கி நின்று கையை கொடுத்து ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு போகும்போது தான் அந்த மனிதர் யார் அப்படிங்கிறதே நமக்கு தெரியுது. அப்போ முன்னாடியே அண்ணாக்கு உணர்ந்துட்டாரா, இல்லை இந்த உலகம் இப்படி தான் செயல்படுதா, இல்லை இந்த பிரபஞ்சம் இப்படி தான் செயல்படுதா, இல்லை முன்னாடியே உணர்த்துதா, என்ன ஏதுன்னு தெரியல. ஆனால் அந்த சந்திப்பு கடைசியாக விஜயண்ணா சந்தித்த அந்த சந்திப்பு அவர் வாழ்நாளில் மறக்க மாட்டார் அப்படிங்கிறது என்னோட முதல் பாயிண்ட்டாக இருக்குது. இப்போ 2வது பார்த்திங்கன்னா ஒரு கூட்டம் நடக்குது. அந்த கூட்டத்தில் கூட்டத்தில் திருநெல்வேலியை சேர்ந்தவங்க சஜி அண்ணான்னு கத்துறாங்க. அந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா விஜயண்ணாவும் இருக்காங்க. அந்த கூட்டத்தில் சஜி அண்ணான்னு கத்துனோன்னே அவர் காதில் விழுகல, அவர் பாட்டு மும்முரமாக அவரோட வேலையை பார்த்துட்டு இருக்கார் சஜி அண்ணா. அப்போ விஜயண்ணா வந்து கூப்பிட்டு, சஜி அண்ணா கூப்பிட்றாங்கண்ணா அவங்கள, அண்ணா பாருங்கண்ணா அண்ணா அப்படி சொல்லுவார்ல விஜயண்ணா. ஒரு மாதிரி லக்கல் டோனில் ஒரு ட்ரோல் விஷயத்தில் பண்ணுவார்ல, அந்த விஷயத்த சஜி அண்ணாவுக்கும் பண்ணியிருக்காங்க. சஜி அண்ணாவுக்கும் பண்ணி அதுக்கப்புறம் சஜி அண்ணா சிரிச்சுக்கிட்டே அந்த பொண்ணை பார்த்துருக்காங்க. ஸோ ஒரு பொண்ணு சஜி அண்ணாவை கூப்பிட்றாங்க, சஜி அண்ணா மும்முரமாக வேலையில் இருக்கும்போது கவனிக்கலை, அதை விஜய் அண்ணா நோட் பண்ணி சஜி அண்ணான்னு கூப்பிட்டு சஜி அண்ணா வந்து அவங்கள மீட் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு சுவாரஸ்ய சம்பவம் விஜய் அண்ணாவோட நினைவுகளில் இருக்கும் அப்படிங்கிறது இதை பற்றி தேடும் போது எனக்கு கிடைச்ச 2வது தகவல். 3வது பார்த்தீங்கன்னா நீயானால கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷம் மேலே இருக்கும்னு நினைக்கிறேன், ஒரு எபிசோடு ஒன்று பண்ணாங்க, தலையா தளபதியா அப்படிங்கிற ஒரு எபிசோடு பண்ணாங்க. அந்த தலையா தளபதியா எபிசோடில் தளபதி சார்பாக பார்த்தீங்கன்னா சஜி அண்ணா அந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க, அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு சில விஷயத்த பேசுகிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, அஜித் ஃபேன்ஸ் வந்து எனக்கு மொதல் ஷோ டிக்கெட்லாம் கொடுப்பாங்க, ஏன்னா என்னைய அவங்களுக்கு தெரியும் அதனால கொடுப்பாங்க, ஆனால் நான் போக மாட்டேன். மொதல் ஷோ அப்படிங்கிறது என் தலைமை விஜய் அண்ணாக்கு மட்டும்தான் நான் போவேன், வேறு யாருக்கும் போக மாட்டேன்.
ஆனால் அவங்க அந்த டிக்கெட் எனக்கு கொடுக்கும்போது நாங்கள் வாங்கி வச்சுப்போம். எனக்கும் அவங்களுக்கும் நிறைய சண்டை வரும். அஜித் ஃபேன்ஸுக்கும் விஜய் ஃபேன்ஸுக்கும் நிறையா சண்டை வரும். கட் அவுட்டில் நீ 100 வச்சா நான் 120 வைப்பேன், 200 வைப்பேன், 150 வைப்பேன்னு சொல்லி வாக்குவாதங்கள்லாம் நிறையா நடக்கும். இருந்தாலும் நாங்கள் அவங்க கூட இணக்கமாக தான் இருப்போம். பர்சனலாக எதையும் எடுத்துக்க மாட்டோம். இது வந்து தலைவனுக்கு அவன் உண்மையாக இருக்கான், என் தலைவனுக்கு நான் உண்மையாக இருக்கேன்னு சொல்லி தான் நாங்கள் இதை புரிஞ்சுப்போம். நான் வந்து முதல் ஷோ டிக்கெட்டு கூட அஜித் ஃபேன்ஸ் எங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த அளவு தான் எங்களுக்கு பழக்கம் இருக்குது. வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு தான் அஜித் விஜய் ஃபேன்ஸ் சண்டை போட்டுக்கிறாங்கன்னு இருக்கும். அது வந்து அந்த ரசிகர் சண்டை எப்போதுமே ரொம்ப ஆர்வமானது, அதனால அது நடக்கும். மற்றபடி நாங்கள் பர்சனலாக ஒன்றா தான் இருப்போம் அப்படின்னு சொல்லி நீயா நாளால் அவர் பேசுகிற எபிசோடை இப்போது இந்த சமயத்தில் என்னால் பார்க்க முடிஞ்சிச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா அதே நீயா நாளால் சொல்கிறாரு, ஒரு படம் நல்லா இல்லைனா என்ன பண்ணுவீங்க? ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொன்றும் சொல்கிறாங்க. நான் டேரக்டரை திட்டுவேன், சில நேரத்தில் விஜய் நான் மேலே நான் கோச்சிப்பேன். இந்த மாதிரி பல பேரும் பல விஷயத்த சொல்கிறாங்க. ஆனால் சஜ்ஜி நான் என்ன சொன்னார் தெரியுமா? படம் நல்லா இல்லைனா தேட்டருக்கு வெளியே நின்று பைக்கில் போயிடுவேன். நான் மொதல் நாள் படம் பார்த்துருவேன். என்னால் எவ்வளோ முடியுமோ அந்த படத்தை பார்த்துருவேன். 1 ஷோவோ 2 ஷோவோ நான் பார்த்துருவேன். அதுக்கப்புறம்லாம் என் வேலை முடிச்சுட்டு தேட்டர் வாசலில் போய் நின்றுட்டு அப்படியே சோகமாக நின்றுருப்பேன். எத்தனை மக்கள் வராங்க, என்ன சொல்கிறாங்க, என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி அப்படியே சோகமாக நான் கவனிப்பேன் அப்படிங்கிற ஒரு தகவலை சஜ்ஜி என்ன சொல்கிறார். எவ்வளோ தூரம் ஒரு ஹார்ட்கோர் ஃபேன் சொல்லுவாங்கள்ல, அதுக்கு சிறந்த உதாரணம் நம்ம சஜ்ஜி அண்ணா தான். அந்த மனிதரை நம்ம இப்போ இழந்துட்டோங்கிறது தான் வருத்தமான செய்தி. அடுத்து பொதுச் செயலாளர் என் ஆனந்த் அவர்கள் பற்றி ஒரு தகவல். பொதுச் செயலாளர் என் ஆனந்த் அவர்களோட பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா இவர் சுற்றிக்கிட்டே இருக்கிறதுனால தான் தாவேக்கால இருக்கக்கூடிய அத்தனை உறவுகளுக்குமே அவருக்கு தெரியுது. இவரோட பகுதியில் மட்டும் இவர் இல்லை, அண்ணாவோட அதாவது ஆனந்த் அண்ணாவோட தொடர்ச்சியாக அவர் சுற்றிக்கிட்டே இருக்கிறதுனால தான் தாவேக்கால இருக்கக்கூடிய அத்தனை பொறுப்பாளர்களுக்குமே இந்த மனிதர் அறிமுகமான மனிதராக இருக்கார். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த சந்திப்பில் கூட விஜய் அண்ணாவும் சஜ்ஜி அண்ணாவும் பேசும்போது கூட பொதுச் செயலாளர் அந்த ஓரமாக நின்று சிரிச்சுக்கிட்டு தான் இருப்பார். அந்தளவு பார்த்தீங்கன்னா பொதுச் செயலாளருக்கும் இவர் ரொம்ப க்ளோஸு. இப்போது இவரோட மரண செய்தி கேட்டு சம்பவ இடத்துக்கு நேராக போயிட்டு பொதுச் செயலாளர் பார்த்தீங்கன்னா காருக்குள்ளே உட்காந்து கண்ணீர் வடித்த சம்பவத்தெல்லாம் நம்ம பார்த்தோம். உண்மைக்குமே அந்த மனுஷன் அழுதாப்பில். ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவர் உடஞ்சிட்டார். ஏன்னா அவர் கூட இருந்த ஒரு மனிதர் கட்சியை பெரிய லெவலில் வளர்த்து கொண்டு வருவான் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கக்கூடிய மனிதர், பொதுச் செயலாளரோட வலதுகரம் கூட சொல்கிறாங்க சஜ்ஜினாவை. அப்படிப்பட்ட ஒரு மனிதர் இறந்துட்டார் அப்படிங்கிற செய்தி கேட்கும்போது பொதுச் செயலாளர் காருக்குள்ளே உட்காந்தே அழுத சம்பவத்தை நம்மளால் இப்போ பார்க்க முடியுது. அப்போ அந்த மரணம் அவரை எவ்வளோ தூரம் பாதிச்சிருக்கோம். ஸோ கேமரா அத்தனையுமே ஃபோக்கஸ்டாக இருக்குது, கேமரா அத்தனையுமே நம்மளை கவனிக்குதுன்னு அவருக்கு தெரியும். காருக்குள்ளே அழுகிறார். உண்மைக்குமே அழுதாருங்க, நடிக்கலை, உண்மைக்குமே அழுதார். இதுதான் மிக முக்கியமானது. ஸோ அவருக்கும் ரொம்ப க்ளோஸ் அப்படிங்கிறதும் நான் இங்கே பதிவு செய்கிறேன். 5வது மிக கடைசியான ஒரு தகவல். இவரை பற்றி நான் பெரிய லெவலில் இன்டர்நெட்டில் தேடும்போது சோஷியல் மீடியாவில் எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, என்னையை வளர்த்து விட்டவர் சஜ்ஜி அண்ணா, என்ன வளர்த்து விட்டவர் சஜ்ஜினான்னு சொல்லி ஏகப்பட்ட ஐடியிலேருந்து ஏகப்பட்ட மனிதர்கள் என்னையை வளர்த்தது அவர் தான், என்னையை முன்னிலைப்படுத்தினது அவர் தான் சொல்லி பாரபட்சம் இல்லாமல் அவருக்கு புகழஞ்சலி செலுத்துகிறாங்க. ஸோ பல பேரை வளர்த்து விட்ருக்காரு. இவர் பார்த்திங்கன்னா 90கள்லேருந்து விஜய் மக்கள் இயக்கத்தில் பணி செஞ்சதுனால வேலைலாம் பார்த்துட்டு ஓரமாக ஒரு மனுஷன் கேமராவுக்கு பயந்து நிற்பார்ல, அந்த மாதிரி மனுஷன் தான் சஜ்ஜி அண்ணா அப்படிங்கிற தகவல் கிடைக்குது. ஒரு கடுமையான உழைப்பாளி. அவருடைய பர்சனல் ஒர்க்கை தாண்டி கட்சிக்கும் இயக்கத்தும் மக்கள் மன்றமாக இருக்கும்போது அவ்வளோ தூரம் கடுமையாக உழைக்கக்கூடிய மிக முக்கியமான உழைப்பாளி அப்படிங்கிறதுனால தான் தளபதி அண்ணா பார்த்திங்கன்னா விஜய் அண்ணா வந்து பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா பொதுச் செயலாளரை தாண்டி வேறு யார்ட்டையுமே ரொம்ப குறிப்பிட்ட நபர்களை பற்றி தான் நெருக்கமாக பக்கத்தில் வச்சு பேசுவார். ஸோ அதில் சஜ்ஜி அண்ணா ஒருத்தர் தான். ஸோ அந்த சமயத்தில் 2 பேரும் தென் மாவட்டங்களில் நடந்த தாவேக்கா சம்மந்தப்பட்ட சில உரையாடல்கள் 2 பேருக்கு நடுவில் அந்த காரை விட்டு இறங்கி விஜய் அண்ணா மீட் பண்ணார்ல, அந்த சமயத்தில் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டார் அப்படிங்கிற ஒரு தகவலை சொல்கிறாரு. ஏன்னா விஜய் அண்ணா தான் அவரை கூப்பிட்டு பேசினார், அவர் விஜய் அண்ணாட்ட பேசலை. புரியுதுங்களா? இது ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். என்னென்னா விஜய் அண்ணா எல்லாட்டையும் இப்படி கனெக்ட் வச்சுக்க மாட்டார். மிக குறிப்பிட்ட நபர்கள்ட்ட மட்டும்தான் விஜய் அண்ணா அந்த மாதிரி கனெக்ட் வச்சுப்பார். அதில் மிக முக்கியமான நபர் சஜ்ஜி அண்ணா அப்படிங்கிற ஒரு தகவல் கிடைக்குது. தன்னை முன்னிலைப்படுத்தாமல் கட்சியை வளர்க்கணுங்கிறதுல மிக தீவிரமாக இருப்பார். இவருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாவட்ட செயலாளர் போஸ்ட் கொடுத்தோன்னே மீட்டிங்காக அது ஒரு ஆலோசனை கூட்டமாக அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அதில் சஜ்ஜி அண்ணா என்ன பேசுகிறாருன்னா, எனக்கு இந்த பந்தா இருந்தாலும் மாவட்ட செயலாளர் கிடச்சிச்சு, நான் பந்தா பண்ணுறது எனக்கும் கிடையாது, எனக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துருக்கு, அந்த பொறுப்பை நான் சரியாக செய்யணும், 2026 மட்டும்தான் என் கண்ணுக்கு தெரியுது, எனக்கு பந்தா பண்ணுறது முக்கியம் கிடையாது அப்படின்னு சொல்லி ரொம்ப உண்மையாக உழைக்கக்கூடிய ஒரு உறவை இழந்துட்டோம். ஏன்னா களப்பணியாளர்கள் அப்படிங்கிறது எந்த ஒரு கட்சிக்கும் மிக முக்கியமானவங்க. அதுவும் தலைமை மேலே உண்மைக்குமே பற்று அன்பு இருந்து உழைக்கக்கூடிய மனிதர்கள் ரொம்ப முக்கியமானவங்க. அப்படிப்பட்ட உறவை நம்ம இழந்துட்டோங்கிறது ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது, இயற்கை யாருக்கு என்ன எழுதி வச்சுருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியல. கடந்து வருவோம், மீண்டு வருவோம். அவரோட குடும்பத்தாருக்கு இந்த புகழஞ்சலியை நான் சமர்ப்பணம் பண்ணுறேன். ஸோ தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா தாவேக்கா உறவுகள் நிறையா பேர் போய் இரங்கல் தெரிவிக்கிறாங்க. ஸோ அந்த வகையில் என்னால் முடிந்தளவு இந்த வீடியோ மூலமாக மீண்டும் ஒரு முறை அவருக்கு இரங்கல் தெரிவிச்சுட்டு இந்த வீடியோ நான் எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ வேறு ஒரு பதிவில் உங்கள்கிட்ட நான் பேசுகிறேன், அதை சொல்லிட்டு பதிவை இறுதி பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.